சரிங்களா. பைத்தானில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். இப்போது நம்ம லிஸ்ட்டை பற்றி பார்த்துட்டோம். லிஸ்ட்டில் எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஸ்லைசிங் பார்த்தோம், ட்ராவர்சிங் பார்த்தோம், எல்லாமே பார்த்துட்டோம். இப்போது அது இல்லாமல் இது எல்லாமே நம்ம மேனுவலாக பண்ணியிருக்கோம். இப்போ ரிவர்சிங் கூட நம்ம மேனுவலாக பண்ணோம் இல்லையா. ஸோ அது இல்லாமல் பைத்தான்லேயே சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. டிஃபால்ட்டாக அவங்களே வந்து சில பிஹேவியர்ஸுக்கு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, லிஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்பெண்டு மெயின் ஃபங்க்ஷன். இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு என்னென்ன அப்படின்னா அப்பெண்ட் ஃபங்க்ஷன். இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் இருக்குன்னா அந்த லிஸ்ட்டோட கடைசியில் போயிட்டு நீங்கள் கொடுக்குற வேல்யூஸை ஆட் பண்ணும், லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு வரும். அடுத்தது காப்பி. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லிஸ்ட்டை வந்து ஒரு லிஸ்ட்டை இன்னொரு லிஸ்ட்டுக்கு காப்பி பண்ணும். அடுத்தது இண்டெக்ஸு. இது என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் கொடுக்குறோம், ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேல்யூ என்ன பொசிஷனில் இருக்குது அதை ரிட்டர்ன் பண்ணும். ஒரு இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், ஒரு வேல்யூ லிஸ்ட்டில் ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேல்யூ என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். அடுத்தது பாப். அது என்ன பண்ணுன்னா லிஸ்ட்டோட லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். வேறஸ் ரிமூவ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை நீங்கள் கொடுத்த எலிமெண்ட்டை அந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணும். வேறஸ் பாப் வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். சரியா. அது போக எக்ஸ்டெண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னா லிஸ்ட்டு வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டு கூட இன்னொரு லிஸ்ட்டை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்குவேன். அப்பெண்ட் ஃபங்க்ஷன் என்னென்னா நீங்கள் கொடுத்த வேல்யூஸை லாஸ்ட்டில் ஆட் பண்ணும். ஓகேவா. அதே போல் இன்செட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் என்னென்னா நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்குறீங்கன்னா அந்த வேல்யூவை என்ன பொசிஷனில் இன்செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொசிஷனில் இன்செட் பண்ணணும். நீங்கள் நினச்ச பொசிஷனில் இன்செட் பண்ணுறதுக்கு இன்செட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் டிஃபால்ட்டாக நீங்கள் கடைசியில் ஆட் பண்ணோன்னா அப்பெண்ட் ஃபங்க்ஷன். அதே லிஸ்ட்டை வந்து நான் இன்னும் ஒரு 100 பேர் இருக்கிற ஒரு கிளாஸுக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை ரெடி பண்ணுறேன், மறுபடியும் இன்னொரு 50 பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா நான் அந்த லிஸ்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இன்னொரு ஒரு லிஸ்ட் ஆஃப் 50 பேருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து யூஸ் ஆகக்கூடியது எக்ஸ்டெண்டு. 3 இது இருக்குது. ஒன்று அப்பெண்டு, இன்செட்டு, இன்னொன்று எக்ஸ்டெண்டு. 3க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்பெண்டுங்கிறது நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது கடைசியாக ஆட் பண்ணணும். இன்செட்டுங்கிறது ஒரு வேல்யூ நீங்கள் கொடுக்குறீங்க, அது வந்து நான் இந்த பொசிஷனில் இன்செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொசிஷனில் இன்செட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது இன்செட்டு. எக்ஸ்டெண்டுங்கிறது அந்த லிஸ்ட்டையே எக்ஸ்டெண்ட் பண்ணும். நீங்கள் இன்னொரு லிஸ்ட்டை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய லென்த்துக்கு அந்த லிஸ்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும். இன்னொன்று ரிவர்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது இந்த ரிவர்ஸு. அடுத்தது சார்ட்டிங்னா வந்து இது டிசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை சார்ட்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது இந்த சார்ட் மெத்தட். ஸோ இதை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் எலாபரேட்டிவாக பார்ப்போம். ஓகேவாம்மா.